Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். போதுமானது. சர்க்கரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்டவ்வில் மாற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நம்ம கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கிண்ட அப்படியே கொஞ்சம் கட்டித்தன்மையாக தெரியும். ஸ்பூனில் அப்படியே கிண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ரொம்பவுமே தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக இருக்கும். இதுவே சரியான பக்குவம். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதில் 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 ட்ராப் அல்லது 2 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துடலாம். அடிச்செடுத்த மிக்சரை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 hour வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்குங்க. ஒரு கரண்டியோ ஐஸ்கிரீம் ஸ்கூப்போ வச்சு நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குங்க. ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளான முறையில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சுங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.